வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டில் நடைபெறவிருக்கும், அதாவது மிதுன ராசி மற்றும் கடக ராசியில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பயிற்சி நிலை. ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சுமார் 7.5 மாத காலகட்டங்களில் நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது கடக ராசியில் ஆல்ரெடி நடைபெற்றுட்டு இருக்குங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது 20/10/2024 முதல் 4/12/2024 வரை கடக ராசியில் இந்த செவ்வாய் பகவானானது சஞ்சாரம் செய்கிறாரு. ஸோ அந்த ராசியிலே கடக ராசியிலே வக்ர நிலையை அடையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7/12/2024 முதல் 21/1/2025 வரை கடக ராசியில் வக்ர நிலை. பின்பு கடக ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. இது செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா 21/1/2025 முதல் 3/4/2025 வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள். செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு பார்த்திங்கன்னா 3/4/2025 முதல் 7/6/2025 வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த சுமார் 7.5 மாத காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புத நிகழ்வுகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், தைரியம், வீரம் மற்றும் வலிமை ஆகியவற்றிற்கு காரணியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டில், அதாவது சுகஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப நிதானத்தோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், அமைதியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப பாசத்திற்கு கட்டுப்பட்ட நபர்கள் அப்படிங்கிறது. தான் ஒருத்தர் மேலே ஒரு பாசம் வச்சுட்டார் அப்படின்னா அவங்க செய்த துரோகத்தை எந்த விதத்துலேயும் அவங்க அதை சலிச்சிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்காதுங்க. அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. அப்படி கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா காலத்துக்கு அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில சூழ்நிலைகள், அதாவது தான் யாருக்கும் எல்லளவும் துரோகம் செஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் தவறுகள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் தீவிர மனப்பான்மை கொண்டவர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே எந்த விதத்துலேயும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நடந்துகிட்ருக்குங்க. நிறைய சூழல் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மளை பார்க்கும்போது எல்லாருமே எதிரியாக நினைக்கிறாங்களே. ஸோ இந்த எதிரியாக நினைக்கக்கூடிய காரணம் என்ன? நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். ஆனால் தொழில் ரீதியாக ஒரு போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா தொழிலில் போட்டியாக தான் பார்க்கணுங்க. அது ஏன் எதிரியாக நினைக்கிறது, நம்மளை வீழ்த்தணும்னு நினைக்கிறது. ஸோ நம்ம யாரையும் எப்படி நினைக்கலன்னா எல்லாருமே நம்மளை மாதிரியே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய தொழிலை முடக்கணும், உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறத தடைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தெளிவான சூழ்நிலையில் தான் உங்களை சுற்றி இருக்காங்க. அப்போ எதிரிகளை நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு கெடுதல் கொடுத்துட்டே இருப்பாங்கிறது ரொம்ப நாள் கழித்து தான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த காலகட்டங்களில் அவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்காம அவங்கள எப்படி வெல்லணும் அப்படிங்கிறது நினச்சிங்க அப்படின்னாவே பாதி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிற காரணத்தினால எல்லாருமே நமக்கு எதிர்ப்பாக மாறுவாங்க, எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் நம்ம நினச்ச விஷயத்தை கண்டிப்பாக செய்து முடிக்கணும், நம்மளுடைய தொழிலில் நல்லபடியான லாபத்தை சம்பாரித்து நம்ம நினச்ச ஒரு இலக்கை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒரு வேலையில் இருக்கிறவங்க தன்னுடைய ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கவே மாட்டேங்குது, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு சேலரி கிடைக்குங்க, இதனால் என்னுடைய வாழ்வாதாரம் மேம்படும், என்னோடய குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க, மற்றவங்க மத்தியில் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும், எனக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் சரி, என்னுடைய சக ஊழியர்களும் சரி, எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ரொம்ப அதிகம். ஸோ இந்த வருஷம் இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் அடையணும் அப்படின்னா எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கணும்.
நிறைய பேர் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கணும். நான் வந்து ஃபாரினில் போய் கொஞ்ச நாளாக வேலை பார்க்கணுங்க. படித்ததெல்லாம் இங்கே படிச்சுட்டேன். ஆனால் அங்கே போய் வேலை செஞ்சால் தான் என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கிடைக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்கள ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் அடைவாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக வேணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாதக பொருத்தங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த தோஷம் இருந்ததுன்னா இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் திருமணம் பண்ணணும், சொத்த ஜாதகத்துக்கு தோஷம் உள்ளது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய இதுவே ஒரு காரணத்தினால என்னுடைய திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் அதை பற்றி பெருசாக நினைக்கல. எப்போ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க, ஒரு பையனுக்கு கரெக்டான ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஒரு வரன் பார்க்கலான்னு கொடுக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகளை தெரிய வர ஆரம்பிக்குது. ஸோ தோஷம் இருக்குது, தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு பண்ணக்கூடாது, தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் வந்ததுனால இந்த திருமணம் இதனாலேயே வந்து தடைப்பட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்கள், இந்த 7.5 மாத காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள், அந்த யோகம் அப்படிங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுங்க. அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் கட்டாயமாக ஏற்படுங்க. காதல் சம்மந்தப்பட்ட அனுகூலத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உருவாகும். ஸோ திருமணம் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி ஒரு திருமணம் பண்ணிட்டேங்க, அந்த திருமணத்தில் வந்து ஏன்டா அந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப்பில் உள்ள என்ட்ரி ஆனமோ தெரியலையே, அதை நினச்சி இன்றைக்கி வரைக்கும் வருத்தப்பட்டுருக்கேன், அட்லீஸ்ட் இதுக்கு மேலே அமைய போகிற வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாழ்க்கை மன வாழ்க்கையை உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை சுகஸ்தானத்தில் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து திருமணம் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தில் தான் இந்த நிகழ்வு, அந்த நீச்ச பங்க ராஜயோகம் உருவாகுதுங்க. இந்த நேரத்தில் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இது ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதாவது சொந்தங்கள் வெளியே இருக்கிறவங்க சொன்னால் பரவாயில்லைங்க, வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார், அதே நேரத்தில் அந்த நாத்தனார், அந்த சகோதரன், அதாவது கணவருடைய சகோதரன் சகோதரிகளோ அவங்களுடைய தாய் தகப்பனார் எல்லாருமே நம்மளை வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் இந்த பிரச்சனை, இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, ஸோ இதனால தான் நம்ம வம்சம் விருத்தியாகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய பேர் மத்தியில் நம்மளை டைரெக்டாகவே வந்து குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் கணவன் மனைவிக்கிடையே வந்து நல்ல அந்யோன்யம் இல்லாமல் போச்சுங்க. 2 பேருமே வந்து சரியாக பேசிக்கிறதே இல்லை. ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக மாறுங்க. குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. கட்டாயமாக அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது தீரும். உங்கள் கைக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கட்டாயமாக உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இது நாள் வரைக்கும் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீர்ந்துங்க. அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையும் வண்டி வாகனங்களுக்கு உண்டான மாற்றங்கள், வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை கை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ வீடு கட்டணுங்க, ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தானே அதனுடைய வலிகளும் வேதனைகள் என்னன்னு தெரியும். அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொல்லி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து சொந்த வீடு கட்டணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சொந்த வீட்டுக்கு நம்ம வீடாக இருந்தாலும் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலான்னு யோசிக்கிறவங்களுக்கு அதற்குண்டான சில முன்னேற்பாடுகள், அதாவது முதல் அடியை எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அதற்குண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல பலன் அளிக்கும். பேங்க் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கூட கிடைக்குங்க. ஸோ அதுக்கு இது வரைக்கும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இது ஒரு அது கரெக்டான ஒரு காலகட்டங்கள். வீடு கட்டுறதுக்கோ ஒரு இடம் வாங்குவதற்கோ ஒரு வீடு விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள், இடம் சம்மந்தப்பட்ட கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான். அதே நேரத்தில் ஒருத்தருக்கு வந்து கணவன் மனைவிக்கிடையே எல்லா விதத்துலேயும் வந்து கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், நம்மளாம் சேர்ந்தே வாழ தேவையில்லைங்க. எது கேட்டாலுமே ஒரு பொருளை வந்து நம்மளுடைய ஆடம்பர தேவைக்கு இல்லைனாலும் அத்தியாவசிய தேவைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதையாவது கணவர் பூர்த்தி பண்ணுவார்னு நினச்சி மனைவியோட ஏக்கத்தில் நிறைய விஷயங்கள் தான் கேட்கக்கூடியது எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நான் என்னமோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நான் வந்து லக்ஸுரியாக வாழணும்னு நினச்சலாம் இல்லைங்க. இதெல்லாம் பேசிக் நீட்னு ஒன்று இருக்குது, அதையாவது கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஒரு சில யோசனைகள் இருந்துகிட்டு இருக்குது. அதை கேட்கும்போது சண்டை வருதுங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து இந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது தீரவே தீராதா. நம்ம நினச்ச மாதிரி எல்லாருமே, அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஒரு பேசிக் அப்ளைன்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. அதை வாங்கி
கொடுக்க சொல்லும்போது கூட சண்டை போடுறாரு. ஸோ எதுக்கு எடுத்தாலுமே சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள் உருவாகிட்டே இருக்குது. நீ ரொம்ப ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க, நீங்கள் ரொம்ப வந்து லக்ஸுரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சராசரியாக கேட்கக்கூடிய விஷயத்தை கூட வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறாதா? நம்மளுக்குள்ள நல்ல அந்யோன்யம் ஏற்படாதா? பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக 2 பேருமே ஒன்று சேருவீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. எதுக்கு சண்டை போடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையே தெரியாமல் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இனிமேல் அந்த நிலை அப்படிங்கிறது இருக்காதுங்க. அந்த நிலை கட்டாயமாக மாறும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஜென்மஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கனால உடல் ஆரோக்கியத்தில் சில கெடுதல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நல்ல காய்கறி சாப்பிடணுங்க, கரெக்டான நேரத்தில் தூங்கணுங்க. உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது முழுசாக உங்களை விட்டு நீங்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தபடியாக அந்த கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயத்துக்காக கடன் வாங்கினா இன்றைக்கி வந்து தேவைக்கு கடன் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அந்த நிலைக்கு வந்துட்டுங்க. எப்படியாவது இந்த கடன்லேருந்து வெளியே வருவோன்னா அந்த இதை அப்படி முடிக்கணுமா, இந்த சொத்துக்கள் கொஞ்சம் இருக்குங்க, இந்த பூர்வீக சொத்துக்கள் அண்ணன் தம்பி பங்காளிகள் மூலமாக சில விஷயங்கள் கேஸ் நடந்துகிட்ருக்கு, அந்த கேஸ் அப்படிங்கிறது தீர்ந்துச்சுன்னா அது மூலமாக எனக்கு சில சொத்துக்கள் வரும், அதை விற்று இந்த பிரச்சனையை தீர்த்துருவேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். இந்த நேரத்தில் அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது நடக்குங்க. அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதும் வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்குங்க. ஸோ வெளியூர், அட்லீஸ்ட் வெளிநாடு போக முடியலன்னு வெளியூரில் போய் நல்ல ஒரு படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலத்துக்கு தகுந்தால் போல் தன்னுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட், அதாவது அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும், அல்லது உங்களுடைய டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.